உங்க அத்தாச்சி ரம்யா. அத்தாச்சி ரம்யா வர்றா. அவளை வந்தாதான் எனக்கு சந்தோஷமே இருக்கு. என்ன சிரிக்கிறிய? நான் எதுவும் தவறா பேசிட்டேனா? நான் அப்படியே காமெடியெலாம் பேசலை. சரி வரட்டும் பார்ப்போம். நீங்க ரம்யாவோட அப்பத்தாவா? இல்லைங்க ரம்யாவோட ஆயாவா? ஆயாவா? நான் தான் ரம்யா. ஐயோ ரம்யா, ஆனா இவ்வளோ அழகா இருப்பான்னு நினைச்ச வர பார்க்கலடி. 13 வருஷம் கழிச்சு பார்க்குறேன். எங்க அம்மா அப்பா சொன்னாங்க உனக்கு பொண்ணு கிடச்சிருக்கடா, பொண்ணு கிடச்சிருக்கடான். எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ரம்யா என்னை மன்னிச்சிருங்க. ஏன் நீ அப்படி தவறு பண்ணல? இல்லை, எங்கள் அப்பா அம்மா உங்களைத்தையும் கட்டி வைப்போம்னு சொல்கிறாங்க. அதே அவங்களுக்கு தெரியும் நல்ல மாப்பிள்ளை யாருன்னு. உனக்கு அத்தாச்சி வேணும். தொன்ன புத்தி என்ன சரி, அது இருக்கத்தான் செய்யும். மண்டை உள்ள வர இருக்கத்தான் செய்யும். ஜெகன்மோகன், நீனும் தொன்ன புத்திலாம் இருக்கியா? உனக்கு தங்கச்சி வேணும் கம்முன்னு பொத்துக்கிட்டு இருக்க. உனக்கெல்லாம் இன்னும் உள் வாங்கிருச்சுல? ஆமாம், உள் வாங்கினது மாதிரி உள் வாங்கிருச்சுல்ல. உனக்கு தங்கச்சி வேணும் மாப்பிள்ள. பத்தா ரம்யா என்னை மன்னிச்சிருங்க. மன்னிச்சிருவோம்னு என்கிட்ட சொல்லாத. நீ ஒன்றும் தவறே பண்ணலை. என்னுடைய தாயும் தகப்பனும் உங்களுக்கு ஏதோ என்னை மனம் முடிக்கணுன்றாங்க. அவங்கள்ட்ட நம்ம தவம்போது பத்தான பொண்ணு கேட்ட அமைஞ்சிருக்கு. நல்ல மாப்பிள்ள உனக்கு அமைஞ்சிருக்குல்ல. இருந்தாலும் எனக்கு மேரேஜ் இல்லை, இஷ்டம் இல்லை. ரம்யா அப்படி சொல்லாத ரம்யா. இப்போதைக்கு மேரேஜ் பண்றது மாதிரி எனக்கு இஷ்டம் இல்லைங்க. அப்படி மட்டும் மாட்டேன்னு மட்டும் சொல்லாத ரம்யா. நான் படிப்பை முடிச்சுட்டு தான் மேரேஜ் பண்ணணும்னு இருக்கேன். நீ படிச்சாலும் பரவாயில்ல, நான் கூட படிக்க வைக்கிறேன். அப்படி என்ன படிப்பு? எம்டிஎஸ். எம்டிஎஸ் காளையார் கோயிலில் ஒரு பசு பேர் மாதிரி தெரியுது. எம்டிஎஸ் ஒழுங்கா சொல்லு. படிப்பா இல்லை பசு பேரா? அதனால எனக்கு இப்போதைக்கு கல்யாணத்தில் இஷ்டமே இல்லை. எனக்கு மட்டும் துரோகம் பண்ணிடுறாரு. ஏன் இஷ்டம் இல்லை? ஏன்? உனக்கு வாக்கப்பட்டு ஒரு நாளைக்கு 3 உடைய அரிசி வேக வைக்கணும். நீ ஆளை பார்த்து என்னோட ரம்யா, நான் உருவம் தாண்டி பெருசு. 40 இட்லி சாப்பிடுவேன். ஆனால் இன்னைக்கு என்னால் சாப்பிட முடியல. 39 தான் சாப்பிட்டேன். சொன்னாங்க நீ சாப்பிட்ட வீட்டில் அந்த ஆத்தாவுக்கு சொன்னாங்க. அந்த அம்மா அப்பவே பாத்திரத்தை கழுவிடுச்சு. அப்படியே உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிறாத. நான் மொத்தத்துக்கு 15 வாரத்துக்கு சுட்டு வச்ச இட்லியை ஒரு ஆள் திட்டுட்டு வந்துட்டேன். என்னடி நான் நினைச்சது 40. நீ மாவாட்டியே கரையை போயிடுவாடி அப்படின்னு சொன்னாங்க. ரம்யா நீ திங்கிற நினைக்காது. திங்கிறத மட்டுமா நினைக்கிறேன். என்னை நச்சாலும் நச்சு போடுவாடா அவசாரி பேர்ல. ரம்யா என் உசுரே நீ தாண்டி. நீ உசுரே அப்படி மட்டும் சொல்லாத. நீ உசுரேன்னு சொல்ற. என் மசுரே போனாலும் போயிட்டு போகுது. ஆனால் உனக்கு வாங்கப்பட மாட்டேன். எனக்கு துரோகம் பண்ணிடாத ரம்யா. நீ என்ன எம்டிஎஸ் என்ன படிக்கிற? என்னை ஒரு பையன் விரும்புறியா? எனக்கே சோதனையா? வாழ்ந்தா என் கூட வாழ்வேன்னு ஒத்த காலில் நிற்கிறியா? ரம்யா உன்னை கும்பிடுண்டி. ஐயோ, அந்த பாவத்துக்கெல்லாம் ஆளாக்காதீங்க. என்னை தயவு செய்து மன்னிச்சிருங்க. எனக்கு கூட சிறுசாத்தே இருக்கு, உனக்கு திலுக்கு திலுக்குன்னு ஆடுது. ரம்யா என் முகத்தை பாரு. நீ வேற எதையோ பார்த்து ஏமாந்துடாத. அத்தா ரம்யா என்ன உங்க காலில் விழுந்து கூட கேட்குறேங்க. சரி, உங்களை கட்டி நான் வாழ முடியாதுங்க. நான் வாழ முடியாது வார்த்தை சொல்லாத. நான் இரவெல்லாம் பயந்து இருக்கணும். நீ பயந்து இருந்தாலும் சரி. நீ பெரிய இமயமலே வந்து என் மேல விழுந்தது மாதிரி இருக்குமே அத்தா. மேல விழுகிறது பெருசு இல்லை. நீ பயந்து இருந்தாத்தே பயப்படுற மாதிரி ஒரு பயம் உரைப்பேன். அத்தா நான் என்ன சொன்னாலும் என்னையத்தையும் கட்டிக்கிறோம்னு சொல்றீங்களே. அம்மாடி உன்னை விட்டு போகவே மாட்டேன். நானும் உன்னை விட்டு போனேன்னா தெருவில் தான் தெரியல. ஐயோ, ஒரே தான் சாய் அதை சுருக்குன்னு குத்துது. லூசு முண்டை ஏதோ வச்சிருக்கா. நான் தான் எனக்கு தான் பெருசு பார்த்து அங்கே அடியிலேருந்து குத்துது. அத்தா சரி, உங்க மேல எனக்கு ஒரு விருப்பம் வந்துருப்பீங்க. அப்படியா? தாயினப்பட சொல்லி இன்னைக்கே நம்மளுக்கு திருமணம் மூட்டிடணும். இன்னைக்கு நல்ல நாள் ரீ. இன்னைக்கு நல்ல நாள்.
முடிஞ்சா இன்னைக்கு கும்பாச காளியத்தா கும்பாசத்தோட நம்ம கல்யாணத்தை முடிச்சிடணும். எனக்கு நம்ம தெய்வமும் பொக்கிஷ காளியம்மன். ஆமா பொக்கிஷ காளியம்மன். அம்மாலாம் அந்த பொக்கிஷத்தோட பண்ணணும். என் உயிரை காப்பாத்தினதே அந்த காளியம்மன் தான். அதான் உண்மை. இன்னைக்கு காளியம்மன் கருவையினால காலையில நம்ம அந்த திருமணத்தை முடிச்சிடணும். ஆமா. ஆமா. என்ன செய்யறா? என்ன சொல்றேன்? உன் தங்கச்சி வாரா. எனக்கு எவ தங்கச்சி? எனக்கு எவ தங்கச்சி இருக்கா? நான் என் தாய் தப்பனுக்கே நான் ஒருத்துதேன். இருக்கா? எவ இருக்கா? அப்படி ஒரு தங்கச்சின்றவே எனக்கு வரவே கூடாது. ராணி எவ தங்கச்சி இருக்கா? எவ எனக்கு தங்கச்சி எவ்வளவு இருக்க கூடாது. என் முன்னாள் மனைவி. இவதான் உன் தங்கச்சி. என் தங்கச்சியா? ரம்யா. போனதா உங்களுக்கு? நீ சமைக்க வைக்க சிரமப்படுவாய். அவளை நான் உங்கள்கிட்ட சொன்ன நான் சிரமப்படுறேன்னு. உங்களை நான் எப்படி பாத்துக்கிறேன்? உங்க தொப்பையை நான் அப்படி பாத்துக்கிட்டு இருக்கேன். தொப்பையை பார்த்து அதுக்கு தொப்பைக்கு கீழே எல்லாம் பார்க்கணும். இவ யாருங்க கருவாடு மாதிரி? இவன்னு பேசிக்கிட்டு இருந்தா அவளை தாண்டி மரியாதை வச்சு இறுக்கி புரியா இருக்கேன். கொஞ்சம் அழகா இருந்தா போதுமே, என் புருஷன் பின்னாடியே திருவியே. எனக்கு கிரகம். ஆமா இப்படிதான் வந்து வாக்கிமா இல்ல கேக்குறேன். எனக்கு கொட்டாங்கச்சியை போட்டு கவுத்த மாதிரி என்னைய மானமுள்ள பொண்ணு இன்னும் மாயவரத்துல கேட்டாங்க. என் கால அழக பார்த்து காரைக்குடியில கேட்டாங்க. சி கர்மா கால் அடியாது. அது என்னடியாது? உன் கால கம்மி. என் கெண்டை அழக பார்த்து கண்டாங்கோடியில கேட்டாங்க. என் புடவை அழக பார்த்து எங்க ஊரு தெரியல. புதுக்கோட்டையில கேட்டாங்கடா அவசாரிப்பேல. ஏய் பொம்பளையா நீலா? கொஞ்சமா வெக்கம் சூடு சொரணமான ஏதாவது இருக்கணும். அடுத்தவன் புருஷனை வச்சுக்கிட்டு ஐயோ என்ன கேட்டு போடல. ஏய் யாரே உனக்கு அவ்வளவுதானே மரியாதை. ரம்யா கை வைக்காரு. ரம்யா ரம்யா முகர கட்டைய பாரு. நல்லா என்ன இருக்குன்னு நீ வந்து அவளுக்கிட்ட போற. மரியாதை வெளியில படுத்துறாத நாய் கவிட்டு போயிடும். தென்பாண்டி தீமையில் தேரோடு மீதி இல்ல மான் போல வந்து யார் கடிச்சாரோ யார் கடிச்சாரோ யார் அடிச்சாரா? ஏய் இந்தாடி அடியே எலும்பி எங்க போயிட்டு இருக்க? ஏய் ரம்யா அடியே ரம்யா பாரு. டேய் பாரு. ஏய் ரம்யா மோரே பாரு. ஏய் இந்தாடி அடியே நல்ல ஒம்பளை எங்க அம்மாட்ட போறியோ? ஏய் இந்தாடி வாடிங்க. ஏ அந்த ஆயா கிட்ட உனக்கு என்ன பேச்சு? இங்க வாடி. ரம்யா உனக்கு அத்தை வேணும். ஏய் உனக்கு அவ்வளவுதான்டா புருஷா. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ராணி மரியாதை. ரம்யா ரம்யா ரம்யான்னு இருக்க. உசுரே ரம்யா. அப்ப நான் இல்லையா? ரம்யா ஏன்டி கோபப்படுற? நீயே பேசாதடா. நீ பேசாத. தென்பாண்டி தீமையில் தேரோடு மீது இல்ல யாராமே முடிஞ்சு வச்சியா போல வந்தவன யாரு? இவங்களுக்கு என்ன தேவத்துடா? நானே என் குடும்பத்துல குழப்ப மாத்திரம் இவங்க வேற தென்பாடி தமிழ். வாங்க மாமா உங்களை விட்டு நான் போக மாட்டேன். உனக்கெல்லாம் ஒரு அந்தஸ்து இல்லையாடா? ஒரு நல்ல மானம் கிடைச்சிருக்கு போடியா. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. பெட்டிக்காரன் 4 வருஷமா வச்சிருக்க. மிருதாக்காரன் நீ வச்சிருக்க. ஆல்ரவுண்டுக்கார மாமாவே நீ வச்சிருக்க. ஆல்ரவுண்டுக்கார மாமாவே நீ வச்சிருக்க. ஆல்ரவுண்டுக்கார மாமாவே நீ வச்சிருக்க. ஆல்ரவுண்டுக்கார வச்சிருக்கியா இல்ல ஆல்ரவுண்டுக்கார மாமானே வச்சிருக்கியா? நீ தாண்டி வச்சிருக்க. மானம் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் எனக்கு அளவுக்கு காவாசி வெட்டுவியா? ஏய் நீ உன் கண்ணாடியில உன் மூஞ்ச பாத்திருக்கியா? என் கால அளவுக்கு ஒரு அடி. என் கால அளவுக்கு
அது என்னது யாரு? ராணி, அவ காலம் குருவியானே. இங்க வாடா. டேய் புருஷா இங்க வாடா. இங்க வாடா வெண்ண. அது என்னது கண்ணகரன்னு ஒண்ணு நீட்டினாலே. என்னதான் இருந்தாலும் சொல்றேன், நான் சொல்ற மட்டும் கேளு. உனக்கு அவ தங்கச்சி அனுசரிச்சு ஓட்டுங்க. நான் உங்க 2 ஏட்டு இருக்கிறாங்க, நான் தான் மறந்து குடிக்கணும் போல. என்னடா நீ யாரும் அடிச்சு வந்தாலும் லூசு முண்டியாடு. எலும்பு குத்துது. என்னது இருந்தாலும் அக்கா தங்கச்சி ஆயிட்டோம். இங்க அக்கா தங்கச்சி மாதிரியே நடந்துக்கிறலே. நம்ம 2 பொம்பளை கெட்ட போட்டு நீ எல்லாம் திருந்தல வாத்தியா. நம்ம 2 உரல்லையும் ஒரு உலகை பொறுத்து ஆட்டம். ஏய் 2 வரலாம். சும்மா அசிங்கமா பேசாத. அமைதியா இருங்க. நம்மளாம் எங்க போறோம் தெரியுமா? எங்க போக? நந்தவனத்துக்கு போறோம். ஆளால சோ. அதான் தங்கச்சி பூவே மெட்டு பாடு கட்டி கலந்தாடி கவி பாடவா பூவே விட்டு போடு கட்டி கலந்தாடி கவி பாடவா ஏய் வாடாமா. வேண்டும் வேண்டும் அது தாண்டி பார்க்க வேண்டும் அன்பு தேனியே தானே சொந்தம் தானே சொந்தம் தானே மெட்டு பூவே மெட்டு பாடு கட்டி கலந்தாடி கவி பாடவா உன்னை காணாமல் கண்கள் தோன்றுமா தேனை தராமல் தாகம் நீங்குமா உண்டான ஆசிரனை கண்டுக்குள்ளானே கண்டேனே இந்த வேளையிலே கவி மொழி கேட்டு மயங்குது நெஞ்சம் சுகக்கொடி ஏற்று சுகந்தனை காத்து செல்லக்கடி என் தொட்டு தொட்டு மெட்டு பூவே மெட்டு பாடு கைகளில் உன்னை காணாமல் கண்கள் தூங்குமா சந்தன தேனை தராமல் தாகமே நெஞ்சுக்கு மேலே உண்டான ஆசை தன்னை கண்ணுக்கு நானே கண்டேனே இந்த வேளையிலே கவி மொழி கேட்டு மயங்குது நெஞ்சம் சுகக்கொடி ஏற்று சுகந்தனை காட்டு சின்னக்கிளி என் செல்லக்கிளி என் தொட்டு தொட்டு தழுவு மெட்டு பூவே மெட்டு பாடு கட்டி கலந்தாடி கவி பாடவா பட்டு பூவே பாடு கட்டி கலந்தாடி கவி பாடவா வேண்டும் வேண்டும் அனை தாண்டி பார்க்க வேண்டும் அன்பு தேனே உன்னை தானே சொந்தம் தானே சொந்தம் தானே மெட்டு பூவே பாடு கட்டி கலந்தாடி கவி பாடவா பட்டு பூவே பட்டு பூ எந்திரிச்சு நிக்க வக்கில்ல இதுல 72 பொண்டாட்டி கேக்குறாங்க உனக்கு ஐயப்பா ஏய் அண்ணா. ஐயப்பா அழுக அந்த அம்மாட பால் குடி. செல்லம்மா அழுகப்படாது. வணக்கம்மா. நல்லா இருக்கம்மா என்ன செய்யறாங்க? பொழப்பு புரி வந்துருச்சுமா. அண்ணா என்னடா வர புள்ளியோட வந்துட்டு வந்தவனத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு குடும்பத்தை ஓட்டணும். ரொம்ப சிரமம் ஆமா இவங்க என்னுடைய தோழி அது யாருன்னா உங்க அத்தாச்சி இவங்க தானே அத்தாச்சி அந்த நாத்துதான். அண்ணா ஆமா. இப்பதான் உருப்படியா ஒரு வேலை பண்ணிருக்க சத்தியமா எவ்வளவு அழகா இருக்காங்க தெரியுமா தங்கச்சி இந்த வருஷம் தான் எனக்கு உருப்படி அமைஞ்சிருக்கு.
ஆமாண்ணே நானும் உனக்கு எங்கெங்கயோ பொண்ணு பார்த்து காரைக்குடியில பார்த்து மன்னார்குடியில பார்த்து மாயவரத்துல பார்த்து மயிலாடுதுறையில பார்த்து எல்லா இடத்தையும் பார்த்து பொண்ணு அமையலையா இப்பதான் உனக்கு நல்ல பிள்ளையா வந்திருக்கானே. அப்ப நான் நல்லா இல்லையா? இங்க இருங்க, அவங்க அழகுக்கு நீங்க ஈடாவீங்களா? இங்க வரதே நீ யாரோட தாண்டா இருக்கிற நீ? அண்ணே இந்த அழகுக்கு அந்த அழகு ஈடாகுமா? இவங்களுடைய மண்டை அழகு, இவங்களுடைய கொண்டை அழகு, இவங்களுடைய பூ அழகு, இவங்களுடைய பொட்டு. அங்க பாருங்க கூச்சத்தை பாருங்க. ஐயோ உத்தரவசா புள்ளி ரொம்ப நல்லா வளர்த்து வச்சிருக்கமா. என்ன அழகு பாத்தியா இல்லையா? ஏங்க நான் போறேன். ஐயோ உனக்கு துரோகம் பண்ணுவனா ராணி? சரி இது யாருன்னு? நான் மயம் பல்ட் எடுத்து விழுக போறேன். இவங்களுக்கா புள்ளைய பிறந்துருச்சா? இல்லடா நானும் யோசனை. மாசமா இருக்கா போல. தங்கச்சி நானும் யோசனை பண்ணி பார்த்து. சரி கல்யாணம் பண்ணி மாசமாக்கி நம்ம ஸ்கேன் பண்றதுக்கு. அது மாசமா இருக்கா? நீ இருக்கியாடா? எனக்கு புரியல. அவள மாசமாக்க முடியாது, நான் மாசமாயிட்டேன். நீ மாசமாயிட்டியா? நான் இப்ப பொண்ணு பார்த்திருக்கேன். எப்படி தெரியுமா? யாருக்கு? கண்ணுக்குட்டி மாடுமா பிடிச்சிருக்கு. கண்ணுக்குட்டி. ரெண்டு அடப்பாவி அப்ப இந்த புள்ள உப்பல இல்லையா? கிளருக்கு வெஞ்சனக்கு அப்பா அவன் விடிற முடிக்க உன்னை விட மாட்டான் போல இருக்கு. அமுக்குறான்டா. அண்ணா என்னதான் இந்த இடத்துல நடக்குது? ஆமா. நீ கல்யாணம் இங்க வாங்க மதனி. இங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? ஐயோ என்ன கூச்சம்டாப்பா. கை வச்சா ஐயோ அவ வெக்கப்படத்தான் செய்வா. புதுவா பொண்ணுல. உங்க பேர் என்ன? மைக்ல சொல்லுங்க. கேப்பாடா ரம்யா. ரம்யா என் பேர் என்ன? உங்களுக்குலாம் பரிச்சை இல்லையா? முடிஞ்சிட்டா? பரிச்சை முடிஞ்சு. சரி ஆமா ரம்யா ரொம்ப அழகா இருக்கீங்க. என் கூட படிச்சவங்க. யார் இவங்க? அடப்பாவி. சரி நீங்க எந்த ஊரு? என்னுடைய கிளாஸ்மேட். என்ன பார்த்தாங்க? எல்லாம் தோழிகளாக்கும். தோழிகள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நல்லா இருங்க. சரி இது உங்க குழந்தையா? பரவாயில்ல. எல்லாரும் எங்க போறோம் தெரியுமா? உனக்கு மர்மை எங்க மருமேனா சொல்லுங்க. மருமவனே என் மம்முதனே என்ன சொல்லுவா? மாமா பெரிய பொண்ணு. அத்தை மட்டும் போதும். அத்தை மட்டும் போதும் மாமா. ஏ மக்கு மாமா. ஏய் ஏய் நிறுத்துடா. என்ன மருமே தனியா வேட்டி கட்டிட்டாப்ல இப்ப டவுசரோட ஆடுறாப்ல. ஏன் மருமே இன்னும் கொஞ்சம் நேரத்துல அதுவும் இன்னும் கொஞ்ச நேரத்துல இல்லாம. 1000. சரி அச்சச்சோ இன்னொரு விளையாட்டுத்தனம். இதுதானே எனது தந்தையார் சொன்ன நந்தவனமா? நந்தவனம் என்ன? நந்தவனத்துக்கு அப்புறம் சொல்லியா? தெரியாது மன்னைக்கு தானே வந்திருக்கா. கோதிவாடி ரம்யா. நந்தவனம். ரம்யா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் உங்களை ரொம்ப. யாரா புருஷா? ஏன் அந்த அம்மாவுக்கு பிடிக்கல நான் போறேன். எதுக்கு? அப்படி சொல்லாத. என் வாழ்க்கை மூஞ்சியெல்லாம் எப்படி நீ லவ் பண்ற நீ? என் வாழ்க்கை அங்க காதல் எப்படி அந்த மூஞ்சிய பண்ற? பாரு அழக பாரு கொட்டி கிடக்கு. இவனக்கா லூசு சிரிக்கு. டேய் புருஷா நான் போறேன்டா. நீ வாமா செல்லம். நீங்க கவலைப்படாதீங்க. அவனுக்கு அவசரம் இல்லை. எங்க அண்ணன் இல்லையே நீங்க கவலைப்படக்கூடாது. அதனால நந்தவனத்துக்கு வந்தாச்சு. மலர்கள் பூத்து பூத்து குலுங்குகின்றன. இந்த பூத்து பூத்து குலுங்குகின்ற அதான் மலர்களை எல்லாம் பறித்து பூவா தொடுத்து அந்த புத்து புத்து குளுங்க. பூத்து பூத்து குலுங்கு கொண்டிருக்கிறது. அதனால கொஞ்ச நேரம் ஆடிப்படி விளையாடணுமா? அதனால கொஞ்ச நேரம் ஆடிப்படி விளையாடலாமா? எப்படி விளையாடணும் தெரியுமா? பூத்து பூத்து குளுங்குதாடி பூவு. பூத்து பூத்து குலுங்குதாடி பூவு. அது பார்த்து பார்த்து அழுவுதாடி. உங்க ரொமான்ஸ் எல்லாம் போயிட்டு உள்ள வச்சிருக்கீங்க சரியா? இது பாத்தீங்களா? ஒன்றரை குத்தாலங்கா எல்லாம் மத்தாலங்கா. குத்தாலங்கா. பேர் 5வது படிக்கிறியா? நீ 6ல 10 அடுத்த வருஷம் பள்ளிக்கூடம் போக மாட்டா. மருமே மருமே அங்கிட்டு பாரு அத்தைய பாரு. இந்த பவுடரை மூஞ்சில பூசி அதுதான் எங்க படிக்க போறா? ரெடியா? அம்மா இருக்காங்களா இங்க? இருக்காங்க. 2 அடி வாங்கிட்டு வந்தேன். காலையில 3 அடி. பிள்ளை அடிச்சிடாதீங்க. சின்ன பிள்ளை அது ஏதோ ஒரு இதுக்கு கலை வந்து ஆர்வம். வேற ஒண்ணும் இல்லை. ரெடி வா.
தாமே